விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதீபதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ஐயா இந்த மாதம் எவ்வாறு இருக்கும்? நம்மளுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு சுவாமி. ஏன்னா இப்போ தான் கொஞ்சமாக நீங்கள் தெளிவாயிட்டு வர்றது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் இப்போ குறைஞ்ச மாதிரியே தெரியும். என்னென்னா வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த மாதம் முழுவதும் காணப்படும். முதல்ல நாம் எதுவும் தேவைகள் என்னென்ன பூர்த்தி செய்யும், ஏன்னா ஜென்ம குருவை அனுப்பிச்சுட்ருக்கோம் ஐயா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். தவறான விஷயங்களில் தலையீடு என்பது நம்மளுக்கு இருக்காமல் இருக்கணும். மெயினான விஷயம் தவறான விஷயங்களில் நாம் தலையீடு இல்லாமல் இருந்தாலே போதுமானதே. மிகவும் சிறப்பினை தருமா? சிறப்பினை தரும். 12ஆம் அதிபதி இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்தார் போன மாதம் முழுவதுமே. ஏன்னா அவர்லாம் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் சுவாமி. முதல்ல எவரெவர் வீட்டில் யார் யார் ஆட்சி பெறணுமோ, ஏன்னா நம்ம ராசிநாதன் நம்ம ராசியில் வந்துட்டார். இப்போது இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ஜூன் 1லேருந்து 6ஆம் தேதி நம்மளுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அதுக்கப்புறமும் தொந்தரவு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் காணப்படும். என்னென்னா வேலை பளுவு சற்று அதிகரிக்கும் சுவாமி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்கும் நம்மக்கிட்ட. ஏன்னா ராசிநாதன் வீட்டிலே சூரியன் சுக்கிரன், அதாவது சுக்கிர பகவான் நம்ம ராசி வீட்டிலே ஆட்சி பெற்றும் புதன் பகவான் குரு பகவான் எல்லாமே 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம 12ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது பெரிய சிவத்துவம் என்று தான் சொல்லணும். ஐயா இல்லறத்தில் நாம் படுக்க முடியல, கண்டிப்பாக வந்து படுப்போம். இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய காலம். ஒரு சுபட்சம் நடக்க போவதான அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதால் நம்மளுக்கு பெரிய பெரிய மேன்மைகள் நடப்பது, தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக வரப்போகுது. ஒவ்வொரு கிரகமும் நம்மளுக்கு ஐயா சனி பகவான் கொடுக்கணும், குரு பகவான் கொடுக்கணும், ராகு பகவான் கொடுக்கணும், கேது பகவான் கொடுக்கணும். 9 கிரகங்களும் கொடுக்கின்ற கூட்டமைப்பு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ராசியிலே 4 கிரகங்களின் சங்கமம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் ஒரு தனித்துவம் என்றால் எல்லா அமைப்புகளும் நம்மகிட்டே இருக்குது. நாம் எங்கேயும் தேடி போக தேவையில்லை. வேலை அமைப்பாக நம்மக்கிட்டே இருக்குது. எல்லா வேலையும் நம்மக்கிட்டே இருக்குது சாமி. நாம் எடுத்து செய்யாமல் தான் இத்தனை நாளாக விட்டுட்டோம். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டோ ரிலேட் சார்ந்த விஷயங்களோ அல்லது மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. ஐயா ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இடம்பெயர்ந்துறார். பிரச்சனையே கிடையாது. அவர் இடம்பெயர்ந்தால் போதும். 2ஆம் அதிபதி செல்வன் என்று சொல்லக்கூடிய அவரே தான் 5ஆம் அதிபதியும். காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை புதன் என்று சிறப்பு. இந்த ஸ்பீச் இஸ் வெல் என்று சொல்கிறோம் இல்லை, நல்ல பேச்சு நல்ல ஒரு நன்னடத்துக்கான முதல் காரணமே அதான். நம்ம ஒழுக்கமான பேச்சுத்தன்மையில் தான் நம்மகிட்ட ரூபா கொடுக்குறதோ கொள்றதோ எல்லாம் அந்த ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறோம். நம்ம சொல்லக்கூடிய சொல்லுதான் அந்த ஸ்பீச் இஸ் வெல் நமக்கு இப்போ வரப்போதுங்க. அப்புறம் எதுக்குங்க நாம் கவலைப்படணும்? ரிஷபராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் தாழ்ந்து செல்லக்கூடிய காலங்கள் ஒரு நாளும் வராது. மண்ணின் மைந்தனாக வாழ போகிறீங்க நீங்கள். இனிமேல் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மண்ணின் மைந்தனாக. ஐயா சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தசாபுத்தி நன்றாக இருக்க பெற்றால் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் எதுவும் உங்களை செய்யாது. ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்புமே கண்டி மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. சின்ன டென்ஷன் மூதாதைகள் நம்ம வயதான வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க மேலே தான் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. நம்ம தந்தையாரோ அல்லது நம்ம பாத்தா பாட்டின்னு சொல்கிறோம், அவங்க மேலே தான் நம்மளுக்கு கொஞ்சம் அக்கறைகள் தேவை. அவங்க உடம்பில் தான் சற்று கவனம் தேவை. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாகவும், பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் செய்யணும், நாம் என்னென்ன பணியை மேற்கொண்டால் இந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு முடியும், பிரச்சனையிலேருந்து நாம் எவ்வாறு வெளிவரணும், எதை செய்தால் நம்மளுக்கு தொந்தரவிலிருந்து விலகும், இவையெல்லாம் நாம் கண் முன்னெடுத்து செய்யக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. மெயினான விஷயம் இந்த பெற்றவங்களால் நாம் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த முறை நம்மளுக்கு எல்லாமே ஆதாயமாகவும் இருக்கப்போகுது. கல்வியாகட்டும், கல்வி சிறந்த பிரச்சனையாகட்டும், ஸ்கூலில் சேர்க்கறதாகட்டும், காலேஜ் அவங்களுக்கு அட்மிஷன் போடுறது எல்லாமே சிறப்பு என்று தான் சொல்லுவோம் சாமி. அதுக்கு கேட்குற இடத்துல ரூபா கிடைக்கும், நம்மளுக்கு செல்வங்கள் கிடைக்கும், பயப்படணும் அவசியமே கிடையாது.
அதாவது ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி கூட சாதாரணமாக நிலை பெற்று செல்லப்படும். இந்த காட்டாற்று வெள்ளம் வேகமாக வரும் சுவாமி, கொஞ்ச நேரம் தான் வேகமாக தெரியும், அதுக்கப்புறம் நிலைமை மாறி அப்படியே இந்த ஓரக்கரையில் தண்ணி ஓடுதான்னு கூட தெரியாது, தண்ணி ஓடுதுன்னு கூட தெரியாது. அது பார்த்தா நீட்டாக அப்படியே நிலைமை தடுமாறாமல் அப்படியே சைலண்ட்டாக போகும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு நிசத்தம், அந்த சைலண்ட் பொசிஷனில் நாம் வரப்போகிறோம். நிம்மதி பெருமூச்சு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க போகிறோம். சிலருக்கு உபாதைகள் இருந்தால் அந்த உபாதைகள்லாம் மாறி நல்லது நடக்கின்ற இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாகட்டும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் செட்டு சங்கலங்க இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த தொந்தரவும் இருக்கா சாமி. மிருகசீரிசம் ஒளிரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு ஒளிரக்கூடிய காலம், உன்னத அமைப்பு என்று தான் சொல்லுவேன். இந்த காலம் எடுத்து வைங்க. எல்லா காலங்களும் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியே கிடைக்க போகுது. விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. இனிமேல் எல்லாமே தொட்டது துலகம் போதும் சுவாமி. பிரிவினை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி இனிமேல் அவங்களும் சேர்ந்து நாம் ஒற்றுமையாக உழைச்சி நாம் முன்னுக்கு கொண்டு வந்துடலாம். ரிஷபராசிகாரங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலம் இதுவும் ஒன்று. ஏன்னா 12ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன். அவருக்கு அவர் விரயத்தில் இருந்தால் நம்மளுக்கு எப்படி சேவிங்ஸ் கிடைக்கும்? இல்லறத்தில் ரூபாய் எப்படி நிற்கும்? ஐயா 12 என்பதும் செல்வம் தான், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 2 என்பது வரவு மட்டும் நினைக்கக்கூடாது, அதை எடுத்து ஒழுங்கான செயல் திட்டங்களை செலவுபடுத்தணும். அதுதான் முக்கியம். ஒரு வீடு மனையோ வாங்கணும், அந்த ரூபாய் வச்சு நாம் செயல் திட்டங்களை உருவாக்கணும். நாளை பொழுது எப்படி நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நாம் ஆணையிடறோம் இல்லை, கணக்குகளில் புலி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் ஏற்படுத்துகிறோம் இல்லை. ரிஷபராசிகாரங்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்கேல் கொடுங்க, அது அவ்வளோ அக்யூரேட்டாக போடுவாங்க. த மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெல். கணக்கியல் அவங்கள மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. 10 ரூபானா கூட கரெக்டாக கணக்கு பார்த்து வைப்பாங்க. எந்த வேலை செய்யணும் எப்படி செய்யணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் ஜென்மகுரு தவிர வேறு எதுவும் தொந்தரவு பண்ணாது. இந்த உடல் அமைப்பில் இந்த நெஞ்ச பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன மூச்சு திணறெல்லாம் வரும். என்னவோ நம்மளை ஆட்கொண்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் சாமி. ஏன்னா தயவுசெய்து ரிஷபராசிக்காரங்கள் இதை மட்டும் நீங்கள் இது எடுத்துக்கொள்ளுங்கள். மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இந்த நேரம் நடைப்பயிற்சி, இறைவன் நாமத்தை சூரிய உதயத்துக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யணும். இந்த நேரத்தை இதெல்லாம் செஞ்சு வந்தனா நம்ம எந்த தொந்தரவும் நம்மளை தீண்டவே தீண்டாது. விடியற் காலையில் எழுந்துக்க ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம். அது எழுந்து காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதை விட அது உங்களை இறைவன் கூப்பிட்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன் அவர் தான். ஒரே சொல்லப்போனால் சூரியன் சந்திரனே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன். நவ கோள்களில் அந்த கோள்களை 9 கோள்களில் 2 கோள்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். சுக்கிரன் முதல் கொண்டு என்னென்னா அவங்க இரவு நேரத்தில் எந்தத்தில் ஒளிருவாங்க தெரியாது. ஆனால் மற்றவர் இருவரும் எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள். நம்மளுக்கு சந்திரன் அமைப்பும் நன்றாக இருக்கும், அதனால் தொந்தரவு கிடையாது. ஏன்னா அந்த திடகாத்திரம், அந்த பராக்கிரம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியத்தையும் சந்திரன் தான் கொடுக்குறாரு. 4ஆம் வீடு நம்மளுக்கு சூரிய பகவான் அல்லவா, 4ஆம் அதிபதி அல்லவா, சுகம் என்று சொல்லக்கூடிய. அதனால தான் சொன்னேன், நம்ம நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இருந்தால் இந்த சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்வது, கை உயர்த்தி அதோட தோலை உயர்த்தி ஓம் சூர்யாய நமக ஓம் சூர்யாய நமக என்று சொல்லி வர இந்த நாளில் எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓம் மாதவாய நமக அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும். சூரிய நாராயணனே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 3 முறை சுற்றி வருங்க. உங்கள் நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலம் நம்ம கிட்ட ஸ்ட்ரெஸ்லாம் வெளியே போயிடும். மற்றபடி எல்லா செயல் திட்டங்களும் நன்றாக உள்ளதையா. ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வரவு கண்கூடாக பார்க்கலாம். ஏதேனும் நம்ம முதல் போட்டு எல்லாமே பிரச்சனையில் இருந்தால் அந்த முதல் கூட சிறுவ நம்மளுக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். செல்வங்கள் சேரப்போதுங்க சுவாமி, நல்லா எழுதி கூட வச்சுங்க. எனக்கு வரல கால்ஸ் வரலன்னா கூட நான் கஷ்டப்படுவேன். ரிஷபராசிகாரி இனிமேல் வெல்லக்கூடிய காலமே கண்டி இனிமேல் தள்ளுபடி ஆகக்கூடிய காலங்கள் இல்லை. தவறான விஷயத்துக்கோ இந்த லாட்டரி சீட்டு இந்த மோகத்துக்கெல்லாம் போகாதீங்க தயவு செய்து. உழைத்து முன்னேறக்கூடிய காலம். ஏன்னா குரு பகவான் நம்மகிட்ட இருந்தாவே, ஜென்மத்தில் வந்துட்டாவே அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்துருவார். அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அவருடைய தன்மையாக தான். அவர் சுபத்துவம் வாய்ந்த கிரகம் அல்லவா. அது ராகு இவங்களாம் தான் ஒரு லக்கர் அப்படின்னு சொல்கிறோமில்ல, திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். இவங்க குரு பகவான் சேர்ந்தாலே அந்த நாணம் சார்ந்த விஷயமும் தெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு, நாம் அறம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் பாடுபடக்கூடிய காலமாக வரும். நம்மளை சுற்றி உள்ள கோயில்களுக்கு திருப்பணி செய்யுங்க, உழவாரப்பணி செய்து வாருங்கள். ரிஷபராசிகாரங்கள் இதை விட பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து விலகத்துக்கு இதுவே பெரிய ஒரு உன்னதமான ஒரு பரிகாரம் என்று தான் சொல்லுவேன்.
முன்னிருந்து வர்றத பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை நாம் இதெல்லாம் செய்து வந்தால் உழவார பணி இறைவன் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற தூசு தும்பு இதெல்லாம் தட்டி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி அந்த இறைவன் ஆலயத்துக்கு நாம் எந்த ஒரு சின்ன சேவை செய்கிறது, இல்லாதவர் படிப்புக்கு நாம் உதவி செய்வதில் பெரிய பெரிய முன்னேற்றத்தை இந்த ஆண்டு காலங்கள் முழுவதும் நாம் காணலாம். சாமி நல்ல செல்வத்தை கொடுக்க போகிறார், நல்ல அமைப்பை கொடுக்க போகிறார், திடீர் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய காலம். பெண்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஐயா. திடீர்னு திருமண ஏற்பாடுகள் ரிஷபராசிக்கு ஏற்படக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. ஜென்ம குருவாக இருக்க பெற்றாலும் நன்மையை செய்யும் ஐயா. 5, 7, 9 குருவின் பார்வை சுபத்துவனுடைய பார்வை பதிந்தாலே திருமணம் சார்ந்த விஷயங்களை நாம் எடுத்து செய்யலாம். ஒன்றும் தவறே கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய டஃப்போ ஒரு தட்டமோ கிட்டமோ எதுவுமே கிடையாது. 2ஆம் இடத்துல குருவின் பார்வை பதிந்தாலோ சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வை பதியும் போதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். 9ஆம் இடத்தில் இது வரைக்கும் பாவ கிரகங்கள் ஆக்கிரம் பண்ணியிருந்து இதுமாதிரி பாவ கிரகங்கள் ஆக்கிரம் பண்ணலை. நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ண போகிறாங்க சுவாமி. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தை, எங்கு சென்றாலும் பெயர் 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 பெயர். ஒரு முறை அந்த திருப்பதி என்று சொல்லக்கூடிய அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வர இந்த மாதம் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கு இது ஒரு நல்ல உன்னதமான ஒரு காலமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாமி. ரிஷபராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான். ஏன்னா 2ஆம் அதிபதி புதன் அல்லவா. 2 புதன் யாருமே இல்லை, மகாவிஷ்ணு தான் புதன். மற்றபடி யாருமே கிடையாது. அந்த பச்சைவால் மலை போல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரரேரா ஆயர்தம் கொழுந்தே என்று அந்த நாராயணன் நாமத்தை நித்தமும் பாராயணம் கோவிந்தா என்று சொல்லி பாருங்கள். ரிஷபராசிகாரங்க இன்னல்கள் ஏதேனும் இருந்தால் அந்த திருமகள் அவதரிக்கக்கூடிய காலம். சுக்கிரன் வேறில்லை, மகாலட்சுமி வேறில்லை. அவர் ஆட்சி பெற்று 14 நாட்கள் நம்ம இதில் இருக்க போகிறார். அதிலிருந்து 5ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலம், அந்த திருமகள் அருள் கிடைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. சூரியனும் இடம்பெறுவார், புதனும் இடம்பெறக்கூடிய காலம். ஜென்ம குரு மட்டும்தான். நாணம் சார்ந்த விஷயங்களோ குருமாதர்களை மதிப்பது, இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துலையும் சித்தர்கள் சீவசமாதி அடைந்த இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் நம்ம குருநாதனுடைய அருள் கிடைச்சி நம்மளுக்கு எல்லா பரிபூரணமான எண்ணங்களும் தோன்றக்கூடிய காலம் இந்த காலம் சாமி. நல்ல அமைப்பு என்று தான் சொல்லும் சாமி. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான் உயர்வான எண்ணங்களையும் தடுத்து நிறுத்த அமைப்பு திறக்கும். ரொம்ப பயங்கரமான டஃப்பான நேரத்தில் கூட நம்மளுக்கு யாருன்னா ஒரு ஆள் திடீர்னு என்னை உதவி செய்து நம்ம பிரச்சனையிலேருந்து தலைகீழாக போனதை விட மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வரும். நல்ல ஒரு முன்னேற்றம். 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய ஆட்சி, அவரும் வக்ரகதி ஆக போகிறாரு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் தொந்தரவு என்பது விலகக்கூடிய காலம். மனம் மகிழ்ச்சியோடு வாழ போகிறீங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களோ கல்வி சார்ந்த விஷயங்களில் நன்றாக முன்னேறக்கூடிய காலம். ரிஷபராசிகாரங்க கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறாங்க சுவாமி. ஒரு படிப்பு, உயர்ந்த படிப்பு நம்மளுக்கு படிக்கலன்னு நினச்சா இந்த முறை படித்து நல்ல ஒரு பேர் வாங்க போகிறாங்க. நீட் எக்ஸாமோ அல்லது இன்ஜினியரிங் சொல்கிற மாதிரி பட்டப்படிப்பு கூட சொல்கிறேன். எல்லாமே ஒரே படிப்பு தான். எல்லாமே ஒன்று சேர வரக்கூடிய பட்டப்படிப்புகள் தான். அவை எல்லாம் MBBS நீட்லேயே போகக்கூடாது. எல்லோரும் மருத்துவராகிட்டால் இங்கே நோயாளியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியதாகுது. குரு பகவான் டீச்சர்ஸ், அந்த அதுவே கல்வி அறிவித்தல், இந்த போதித்தல் என்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போதித்தல், அந்த வழங்குறது தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வழங்குதல் என்பது ரொம்ப சிறப்பு. நம்மளுக்கு மேற்காணும் முகவரியில் எதுவுமே சொல்லணும் அவசியம் இல்லை. செல்வங்களே சேரப்போகுது. அப்புறம் என்னங்க, கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இது ஒரு சின்ன மூலதனம் நம்மளுக்கு கிடைச்சி அதிலேருந்து நாம் முன்னெடுத்து வரப்போகிறோம். பிரச்சனையிலேருந்து கொஞ்சமாக விடுபடுறதுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையப்போகுது. பிரிவினை என்பது கிடையாது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, திடீர் திருமண ஏற்பாடுகள், நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலம். அதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலம். நம்ம குழந்தைகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமையப்போகுது சாமி. இந்த மாதம் நம்ம குழந்தைகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலம். பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இறைவனுடைய பாதங்கள், இறைவனுடைய பார்வைகள் பதிகிறது. ரொம்ப சிறப்பு. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம அது தாத்தா பேட்டா பாட்டி ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நாம் வரப்போகிறோம். ரிஷபராசி இனிமேல் மேற்கொள்ளக்கூடிய காலங்கள் இறைவன் நாமத்தை எந்நேரமும் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய நாம வழியும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி செய்யுங்க. எந்த நாளும் துன்பம் நம்மளை நெருங்காது. இறை நாட்டத்தோடு என் செயலையும் செய்யுங்க. கண்டிப்பாக என் நேரமும் இறைவன் நாமத்தையே சொல்லி கோவிந்த கோவிந்த கோவிந்தம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி வாருங்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஸ்ரீரங்கநாதனை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. இந்த ரிஷபராசிகாரங்களுக்கு உன்னதமான காலம். அந்த ரங்கநாதனும் ரங்கநாயகியும்
எல்லாரையும் நீங்கள் தரிசித்துட்டு வரும்பொழுது அந்த கோபுர தரிசனத்தை செய்யும் பொழுது காவிரி ஆற்ற தண்ணி இருந்தாலும் குளிச்சுட்டு வாங்க. அதனால் பிரிவினைகள் என்பது இந்த வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிங்க பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நம்மளை விட்டு விலகிடும். கங்கைக்கு இணையானது காவிரி. இந்த காவிரி ஆற்றுல ஒரு முழுக்கு போட்டுட்டு கண்டிப்பாக அந்த அரங்கநாத பெருமானை தழுவிட்டு வரும்போதெல்லாம் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. நன்றி, வணக்கம்.